பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே தனிதன வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த புதிய மாதத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதமெல்லாம் உடைய கண்ணின்மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். உங்களை போக்கில் வரத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி கடந்த மாதங்கள் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் பிரவேசிக்க வைத்து அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 7 மாதங்கள் பாதுகாத்து இந்த 8வது மாதத்துக்குள்ளாக கர்த்தர் அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். புது கிருபை உங்களை தாங்கி வழி நடத்துவதாக, புதிய காரியங்கள், புதிய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருக்கட்டும். இந்த புதிய மாதத்தில், இந்த நல்ல நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோபுனுடைய நண்பர்கள் யோபுவுக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஆமென், அல்லேலூயா, ஏலியூகு என்பவன் இந்த இடத்துல சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதாவது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. கிரகிக்கக்கூடாத, புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை நான் தியானிக்கிற போது ஆமென், அல்லேலூயா, ஆண்டவர் எனக்குள்ள உந்துதல் கொடுத்ததான காரியங்களை, சில காரியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் கிருபை செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போகிற காரியத்தை பார்க்குறோம். இருபுறமும் அந்த கடல் அவர்களுக்கு மதிலாக எழும்பி நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதை நினைத்து கூட பார்க்க முடியல, அதை கற்பனை செய்து பார்க்க முடியல. ஆமென், அல்லேலூயா. இருபுறமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மதிலாக நின்றது. கடலை 2ஆக தேவன் பிளந்து அவர்களை வெட்டாந்தரையில நடக்க பண்ணுறவராயிருந்தார். அதே பார்வோனுடைய சேனை கடலுக்குள்ளே இறங்கின போது நடுசமுத்திரத்தில் வருகிற அந்த கடல் மீண்டும் அவர் மேலே மோதி அவர்கள் எல்லாவற்றையும் அழித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை கடந்து போகிற வரைக்கும் இந்த கடல் எப்படி மதிலாய் நின்றது, தண்ணீர் எப்படி மதிலாய் நின்றது என்கிறது கிரகிக்க கூடாத அது பெரிய காரியமாயிருக்கு. அது நம்மால புரிந்து கொள்ள முடியாத காரியங்களாயிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் செங்கடலை போல தடைகள் இருக்கலாம். உங்களுக்கு பின்னாக பார்வோன் சேனையை போல உங்களை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை, பெரிய வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? பாக்கியம்.
இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு வழி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் செங்கடலை போல இருக்கிற, கடலை போல இருக்கிற வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. வேறு வழியே இல்லாத இடங்களிலே நமக்கு வழிகளை உண்டாக்குகிற தேவன். வேறு வழியே இல்லை. எந்த வழியில போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க முழித்து கொண்டிருக்கலாம், திணறிக் கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழல் அப்படித்தான் இருந்தது. பார்வோன் பின்னாடி சேனைகள் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. அவங்க எந்த பாதையில போறது, எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கிறபோது அவர்களுக்கு கர்த்தர் பாதையை உண்டாக்குவதற்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து அது மதிலாய் நின்றது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அவங்களுக்கு அது அற்புதமாய் இருந்திருக்கு, ஆச்சரியமாய் இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களெல்லாம் வியக்கு வண்ணமாக அந்த தண்ணீர் மதிலை போல நிற்கிறதை கண்டு பிரமித்து போயிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படியாக செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவா தேவனிடத்தில் சொல்லி சூரியனி சந்திரனையும் நிற்க பண்ணுகிறது. அல்லேலூயா. சூரியனி சந்திரனையும் அப்படியே நிற்க செய்யும். இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மால் முடியாததை, நம்மால் நம்ப முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்மால நம்ப முடியாத பெரிய காரியங்களை நம்மால் நம்ப முடியுமா? சூரியனை நிற்க சொல்ல முடியுமா? சந்திரனை நிற்க சொல்ல முடியுமா? தரித்து நில்லுன்னு சொல்ல முடியுமா? இவங்க சூரியன் ஆயில சந்திரனை நிற்க வைக்கிறான், நிற்கிது. நம்மால நம்ப முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். உங்களால நம்ப முடியாதுங்க. ஆனா கர்த்தர் நம்ப முடியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். இது எப்படி நடந்து, என்னால் நம்பிக்கையை நம்பவே முடியலையே, இது ஒரு கனவை போல இருக்கிறது என்று சொல்லலாம். கர்த்தர் பெரிய நம்ப முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ஜெபித்த போது அவன் மரணத்தை மாற்றி 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற போது சொல்லுகிறான், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டுமே. சூரியனுடைய கடிகாரத்தை பின்னிட்டு 10 பாகை திரும்ப சொல்லு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பாராத விதமா நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும்போது அது நமக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கும். மரித்து போயிடுவான், அவன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்ன தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறங்கிற போது அவனுக்கு ஒரு அடையாளத்தை, சூரியனுடைய கடிகாரம் பின்னிட்டு 10 பாகை போகக்கூடாது. இது எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாய், உங்க வாழ்க்கையில் அப்படி ஆமென், அல்லேலூயா. எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதத்தில் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அற்புதமான பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாதவைகளையும் ஆராய்ந்து முடியாதவைகளும் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில வேணா அது பெரிதா தோன்றலாம், மலையை போல தோன்றலாம்.
அல்லேலூயா. நோவாவுடைய காலத்தில் தேவன் பூமியின் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் ஊற்று தண்ணீர் வந்தது, வானத்தில் இருந்து மழை பெய்தது. அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியலைங்க. பெரிய பெரிய உயரமான மலைகளுக்கு மேல 15 முழம் உயரத்தில் தண்ணீர் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தண்ணி எப்படி அடக்கி வைத்திருக்க முடியும்? தண்ணி அது போற போக்கில் போகும். ஆனா 15 முழம் மலை, எல்லா மலைகளுக்கு மேல, உயரமான மலைகளுக்கு மேல, சிகரங்களுக்கு மேல உயர்ந்திருக்குது என்று சொன்னால் தேவன் எப்படி அந்த தண்ணீரை வைத்திருப்பார்? அற்புதமான காரியங்களை, எண்ணி முடியாதவைகளையும் ஆராய்ந்து முடியாதவைகளையும் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை, எண்ணி முடியாதவைகளையும் ஆராய்ந்து முடியாதவைகளையும் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். தேவன் உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நீங்க கிரகிக்க கூடாத அளவுக்கு, நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு, எதிர்பாராத விதமாக, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க நம்புறவங்க பாக்கியவான்கள். இதை விசுவாசித்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதம் செய்ய போறாருங்க. விசுவாசிக்கிறவங்கெல்லாம் இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் இந்த மாதத்தில் நீங்க பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.